கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தியானத்திற்காக நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரம் 15வது வசனம். அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீர், நீர் பாய்ச்சலான நிலங்களையும் எனக்கு தர வேண்டும் என்றாள். அப்பொழுது காலேப் மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவளுக்கு நீர் பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். அதாவது ஒரு மகள் தன் தகப்பன்கிட்ட கேட்காரு, நீங்க எனக்கு வறட்சியான நிலத்தை தந்துட்டீங்க, ஒரு நீர் பாய்ச்சலான ஒரு ஆசீர்வாதமான நிலத்தை நீங்க தரணும் அப்படின்னு கேட்காங்க. உடனே அந்த தகப்பனும் அவங்களுக்கு அத கொடுக்குறாரு. இதே போல நாமும் நம்மளுடைய வாழ்க்கையில அநேக கஷ்டங்கள் போராட்டங்களை நம்ம சந்திச்சிருப்போம், வருத்தத்தை கண்டிருப்போம். கர்த்தர்கிட்ட நம்மளும் கேட்கணும், ஆண்டவர்கிட்ட தேவனிடம் முறையிடணும். ஆண்டவரே, நான் வருத்தத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும், நாங்க நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலும் வற்றாத நீரூற்று போல நாங்க இருக்கணும் அப்படின்னு நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கும் சில ஆசீர்வாதங்களை தருவார். நீர் பாய்ச்சலான நிலங்களையும் நமக்கும் தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.